அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியோட நிறைய சேவ் பண்ணுங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. மெயினாக டு ஸ்டார்ட் வித் முருகர் வந்து மெயினாக அவருக்காக தான். ஏன்னா மேஷம் ராசிக்கு முருகர் தான். இங்கே இருக்கிற எல்லா முருகரும் பார்த்தீங்கன்னா அந்த அறுப்படை கோயிலில் ஒரு கோயிலில் வாங்கின ஒரு முருகர். ஸோ அங்கே வந்து நீங்கள் மஞ்சள் அரைச்சி அம்மியில் அது மஞ்சளை வந்து அப்படி உருண்டையாக எடுத்து அதை வச்சு சாமிக்கு படைச்சு வேண்டும் போது வயசுல இருந்தே பக்கத்துல ஒரு வேம்புலியம்மன் கோயில் இருக்கும். ஸோ சக்கரை பொங்கலுக்காக ஆரம்பிச்சது. நீங்க வந்து முருகனை வந்து வழிபடுங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு போயிட்டாங்க. உடனே வடபழனி போய் நான் முருகனை கும்பிட்டு வந்தேன். எனக்கு அதுக்கப்புறம் தைப்பூசத்துக்கு விரதெல்லாம் இருப்பாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க, ரொம்ப இன்டெப்தா. கோ டு சர்ச், பெசநகர் போவோம், வேளாங்கண்ணி முடிஞ்ச வேளாங்கண்ணி போவோம். அதுக்கேற்ற மாதிரி முருகர் வந்து வீட்லயே ஒருத்தர் வச்சிருக்கேன் இல்லையா. ஸோ இவருக்காக தான் முருகர். நான் ஒருத்தர் சங்கீத ஹோட்டலில் சாப்பிட்டு இருந்தேன். ஃப்ரம் நோவேஸ் ஒருத்தர் வந்துட்டு நீங்க மேஷம் அஸ்வினியா அப்படின்னாரு. நான் பூஜை ரூம் வந்து ஐ திங்க் பார்த்தே ஆகணும். ஏன்னா வந்ததுலேருந்து நிறையா டிவைன் ரிலேட்டடாக வந்து நீங்கள் பேசியிருந்தீங்க. லைக் புத்தா வந்து இருக்கணும், அதே நேரத்தில் வெளியிலே பார்க்கும்பொழுது எம்மதும் சம்மதமாக நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிகிற மாதிரியே அவ்வளோ கடவுள் இருந்தாங்க. ஸோ உங்கள் பூஜை ரூம் அந்த கதவு அழகாக ஃபுல் இன்சார்ஜ் திவ்யா தான். ஸோ ஷீ வில் டேக் யூ த்ரூ இட். எஸ் திவ்யா, கம் ஆன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட ரொம்ப கனெக்ட் ஆகிற எல்லா கடவுளும் இருப்பாங்க. மெயினாக டு ஸ்டார்ட் வித் முருகர் வந்து மெயினாக அவருக்காக தான். ஏன்னா மேஷம் ராசிக்கு முருகர் தான் மெயின் காட். அப்படிங்கிறப்போ ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒருத்தர். அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுலேருந்து அவரை வந்து தேடி இந்த மாதிரி இந்த இவ்வளோ ஃபீட்டில் வேணுங்கிற மாதிரி புது வீட்டுக்கு புது முருகர் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ தான் தைப்பூசம் வேறு முடிஞ்சுது. ஸோ அதெல்லாம் ஒரு கலகாரெல்லாம் பண்ணி அபிஷேகம்லாம் பண்ணி ஸோ ஆரம்பிக்கிறது அவர் தான். இங்கே இருக்கிற எல்லா முருகரும் பார்த்தீங்கன்னா அந்த அறுப்படை கோயிலில் ஒரு கோயிலில் வாங்கின ஒரு முருகர் அனைவரும் எங்கே இருக்காங்க. அப்படியே முருகருக்கு ஃபஸ்ட்டு பிள்ளையார் இல்லையா, பிள்ளையார் இல்லாமல் எங்கள் முருகர் பக்கத்துலேயே ஆல் லைக் எல்லா மெட்டல்ஸில் ஃபார்மில் இருக்க கணபதி இருப்பாங்க. வுட்லேருந்து பிராஸ்லேருந்து எல்லாமே இருக்கிற கணேஷாஸ். அப்படியே மேலே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சிவன், அனுமார், சரஸ்வதி, ராயம்மன். ரீசெண்ட் டைம்ஸில் எங்களோட ரொம்ப கனெக்ட் ஆகிருக்க ஒரு காடஸ். 2 விஷயம் ப்ரே பண்ணோம், உடனே நடந்துச்சு. அங்க போய் இந்த மஞ்சள் அரைச்சு வேண்டிக்கிட்டா நடக்கும்னு சொன்னாங்க. வராயம்மன் டெம்பிள்ல போயிட்டு. ஆமா, ராமநாதபுரம் ராமேஸ்வரம் போகும்போது அங்க வந்து வராயம்மன் இருக்காங்க. ஸோ அங்க வந்து நீங்க மஞ்சள் அரைச்சி அம்மியில மஞ்சள் அரைச்சி அது மஞ்சளை வந்து அப்படி உருண்டையா எடுத்து அதை வச்சு சாமிக்கு படைச்சு வேண்டும் போது நடக்கும் அப்படின்னு. 2 விஷயம், ரொம்ப நாள் நடக்காத விஷயம், 2 விஷயம் ப்ரே பண்ணோம். ரொம்ப முக்கியமான விஷயம். இது நடக்காதா அப்படின்னு ஏங்கின ஒரு விஷயம் இமீடியட்டாக வி காட் அ க்ளோஷர். திரும்ப போய் அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்தோம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக கனெக்ட் ஆன ஒரு காடஸ் அவங்க. அண்ட் நம்ம பெருமாள் அதே சொல்லுவேன், எங்கள் டாக்டரோட ராசிக்கு அவர் தான் தெய்வம் அப்படிங்கிறதுனால பெருமாள் சென்ட்ரா. அண்ட் மேலே அனைவரும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாய்பாபா, இவர் ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு காட். ஸோ சாய்பாபான்றது ஓம் சாய்ராம். ஸோ அவர் இல்லாமல் எதுவும் இல்லை. அதே மாதிரி மதர் மேரி அண்ட் ஜீசஸ், இவங்க வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து என்னோட ரொம்ப கனெக்ட் ஆன ஒரு காட். ஐ எம் கேத்தலிக் அப்படிங்கிறப்போ. நீங்கள் கிறிஸ்டியன் ரோமன் கேத்தலிக்கா? எக்ஸாக்ட்லி. ஸோ த ட்ராவல் இஸ் லைக் தட். ஸோ அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஒரு கேத்தலிக் வீட்டில் பிறந்தனால ஐ ஹவ் தட் கனெக்ட். இவர் ஹிந்து வீட்டில் பிறந்தது, இதுவே நாங்கள் ஒரு முஸ்லீம் வீட்டில் பிறந்திருந்தோம்னா டெஃபினெட்லி அந்த கனெக்ட் வந்திருக்கும். ஸோ காட்ங்கிறது ஒருத்தர் தான். நாகூர்ல பூஜை பண்ண தகடு கூட இருக்கு. we believe in all gods are same. New Year we start with வேளாங்கண்ணி, நாகூர் தர்கா, தஞ்சாவூர் பெரிய கோயில். That's how we start our New Year with. எங்களை பொறுத்த வரைக்கும் God is one. More than கடவுள் சுப்ரீம் பவர் எல்லாம் தாண்டி what you are, what you are that comes back to you அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா புத்தா கத்து கொடுத்திருக்காரு. ஸோ நீங்கள் இப்போ பேசினதுலேயே வந்து ஒரு பில்கிரிமேஜ் விசிட்டை தாண்டி ஒரு பக்தி ட்ரிப் அப்படின்னும் போது எல்லா மதத்தையும் தாண்டி நம்ம அனைவரும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரே லைனில் சொன்ன மாதிரி இருந்துச்சு அந்த நியூ இயர். அதுவும் வந்து அவ்வளோ அழகாக
எனக்கு என்ன இன்னும் ஆச்சரியமா இருக்குன்னா, நீங்க வந்து ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன் சொல்றீங்க. ஆனா பேசும்போது ஓம் சாய்ராம்ன்றதுல இருந்து அப்பனே முருகா அவர்களை பத்தி பேசுறதா இருக்கட்டும், ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகா சொல்றீங்க. இது வந்து நீங்க சார் கூட கல்யாணத்துக்கு அப்புறம் வந்ததா இல்ல அதுக்கு முன்னாடியில இருந்தே அதனாலதான் அவர் நிறைய இது பக்கம் வந்திருக்காருன்னு நான் சொல்லுவேன். இட்ஸ் மோர் லைக் பாசிட்டிவிட்டி தேடி போற சில விஷயங்கள் தான். ஒரு இடத்துல போறப்ப நமக்கு ஒரு என்லைட்மெண்ட் கிடைக்குதுங்கிறப்ப அதை பிடிச்சிக்கிட்டு சம்திங் விச் கிவ்ஸ் யூ பீஸ், அந்த பீஸை தேடி போற இடத்துல அது வந்து நமக்கு அதை விட ஜாஸ்தியாவே அவர் கொடுக்குறாருங்கிறப்ப எங்க இருந்து கிடைக்குதோ அங்க இருந்து எடுத்துக்கணும் இல்லையா? முன்னாடிலாம் எனக்கு பாஸ்போர்ட் எல்லாம் முடிஞ்சு ஐ ஹேட் 2-3 பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம், நிறைய சந்தோஷத்தெல்லாம் தேடி. அப்புறம் ரியலைசேஷன் பாயிண்ட்லாம் வந்து அடிச்சதுக்கப்புறம் என் பாஸ்போர்ட் இன்னும் ஒரு ஸ்டாம்ப் கூட விழலை. ஆமாம், ஒரு ஸ்டாம்ப் கூட இல்லை. வி ஸ்டார்டட் டு கோ டு ஆல் பில்கிரிமேஜ் ட்ரிப். இப்போது எல்லா கோயிலாக சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். பட் இப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருந்திருக்கும்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் வீட்லயே இருக்கட்டும், சர்ச்சுக்கு போறதுனால வெறும் கிறிஸ்டியன் காட்ஸ் அது மட்டும் தெரிஞ்சிருக்கு. எப்போ வந்து நீங்க இந்து கடவுள்களையும் வழிபட ஆரம்பிச்சீங்க? சின்ன வயசுல இருந்தே பக்கத்துல ஒரு வேம்புலியம்மன் கோயில் இருக்கும். ஸோ சக்கரை பொங்கலுக்காக ஆரம்பிச்சது அப்படி. பட் ஸ்லோலி அந்த வைப். ஸோ எங்கள் வீட்லேயுமே என்றைக்குமே வந்து சர்ச்சுக்கு தான் போகணும், டெம்பிளுக்கு போகணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்து வளர்த்ததில்லை. யார் ஃபீலிங்ஸும் ஹர்ட் பண்ணக்கூடாது, ஆல் காட் இஸ் ஒன் எண்ட் ஆஃப் த டே அப்படின்றது இந்த வயசுலேருந்து எனக்கு இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால நெவர் லைக் இந்த கடவுள் அந்த கடவுள் தான் இல்லை, ஹூவர் இஸ் கிவிங் யூ ஆல் குட்னஸ் அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான். வழிபடும் போது பூ வைக்கிறதா இருக்கட்டும், அவர்களுக்கு வந்து எந்த முறையில் வந்து ப்ரே பண்ணணும், இது எல்லாத்தையுமே கூட அவங்க கற்றுக்கிட்டு அது அழகாக பண்ணுறதுங்கிறது ஐ திங்க் இட்ஸ் லைக் ரியலி ஒரு பாராட்டக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அண்ட் அவங்க வந்து உங்களை வந்து இந்த டிவைன் அப்படின்னு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னா தட்ஸ் சோ நைஸ். தைப்பூசத்துக்கு விரதெல்லாம் இருப்பாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப இன்டெப்த்தாக இறங்கிட்டான். வேற என்னென்ன பண்ணுவீங்க உங்களோட வழிபாட்டு முறை? நான் வந்து கடவுளை இந்த விதத்துல நம்புறேன், இப்படியெல்லாம் நான் வந்து ஒரு நாளுமே வந்து அவர் கூட டிராவல் பண்றேன்னா எப்படி இருக்கும்? ரெண்டு மதர் மேரி அண்ட் முருகர், உங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிற விஷயம். ஸோ மதர் மேரிக்குமே வந்து வெனவர் ஒரு செப்டம்பர் மதர் மேரி பர்த்டேவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு விரதம். வி கோ டு சர்ச், பெசநகர் போவோம், வேளாங்கண்ணி முடிஞ்ச வேளாங்கண்ணி போவோம். அதுக்கேற்ற மாதிரி முருகர் வந்து வீட்லேயே ஒருத்தர் வச்சிருக்கேன் இல்லையா? ஸோ இவருக்காக தான் முருகருங்கிற மாதிரி ஆகி அவர் எங்கள் லைஃப்ல வந்து இஸ் டன் லாட் ஆஃப் சேஞ்சஸ் அண்ட் மிரக்கிள்ஸ். இவங்களை வர்ஷிப் பண்றதுக்கு முன்னாடி வி பிலீவ் டோன்ட் ஹர்ட் எனிபடி. யாரையுமே எப்பயுமே மனசார ஹர்ட் பண்ணக்கூடாது. தட்ஸ் அ வே டு வர்ஷிப் காட். எக்ஸாக்ட்லி, அதுதான் பேசிக்கா. கோயில் குளம் தேடி போய்ன்றதை விட புண்ணியத்தை சேர்க்கறது இட்ஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இவர் அந்த ஃபார்ம்ல தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. இந்த கோயில் போய் அந்த சாமி கிட்ட என்ன மனசுல நமக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் when you surrender yourself to a supreme power, அவர் இருக்கார் பார்த்து பாருன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் டு ஹேண்டில் வாட் எவர் சிச்சுவேஷன்ஸ் இன் லைஃப் கம்ஸ் ஃப்ரம் தேர். ஐ திங்க் சில பேர் வந்து கடவுள்ன்றாங்க, சில பேர் யூனிவர்ஸ்ன்றாங்க, பட் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சுப்ரீம் பவர் இருக்குல்ல. சோ நம்ம மனசார ஒரு விஷயத்தை நம்பி கேட்கும் போது அது கண்டிப்பா கிடைக்கும். அப்படி லைஃப் அண்ட் டெத் இஸ் நாட் இன் आवर ஹேண்ட்ஸ். அந்த சுப்ரீம் பவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு we surrender ourselves, அவ்வளவுதான். ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு டெஸ்டிமோனியோ இல்லை ஒரு சாட்சி அதிசயமாக நடந்தது, நாங்கள் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தோம், எங்களுடைய ஒரு நீங்கள் ஏதோ ஒரு கடவுள்கிட்ட நீங்கள் பர்டிகுலர்லி வேண்டியது உங்களுக்கு கிடைச்சதுன்னா அப்படின்னா என்ன இருக்கும்? இப்போதான் வராகியம்மன் சொல்லிட்டு இருந்தோமே, ரீசெண்டாக அந்த மஞ்சள் அரைச்சி வேண்டிக்கிட்ட 2 விஷயம் நடந்ததுல இருந்து முருகர்கிட்ட தினம் இட்ஸ் லைக் நான் சங்கீதா ஹோட்டலில் சாப்பிட்டு இருந்தேன். லைக் நான் சொல்றது இஸ் ஆல்மோஸ்ட் 8 years பேக். ஃப்ரம் நோவேஸ் ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் மேஷம் அஸ்வினியா அப்படின்னாரு. நான் ஷாக் ஆகிட்டேன். ஆமாம் சார், எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் வந்து முருகனை வந்து வழிபடுங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு போயிட்டாங்க. யாருன்னு தெரியாது, என்னோட ராசி என்னோட இது சொல்கிறாரு, முருகனை வழிபட சொல்கிறாரு. லைக் அப்போவே நான் உடனே வடபழனி அப்போ வசூலாக்கம் தான் இருந்தேன் நினைக்கிறேன். உடனே வடபழனி போய் நான் முருகனை கும்பிட்டு வந்தேன். எனக்கு அதுக்கப்புறம் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன் ஆன் இட்ஸ் ஓன். ஃப்ரம் நோவேர் சம்படி வில் டர்ன் அப் இல்லையா? எனக்கு அவரு முருகன் மாதிரி வந்தார் எனக்கு. ஆக்சுவலா அந்த வராகியம்மன் நடந்த விசேஷம் என்னன்னு சொல்லலாமா? ஆக்சுவலா வீடு புக் பண்ணது, அதுல நிறைய தடங்கள் இருந்தது, டிஸ்பியூட்ஸ் நிறைய இருந்தது. ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படிங்கிறப்ப அந்த சேலிங் அந்த டாக்குமெண்ட்ஸ்லேயே நிறைய டிஸ்பியூட்ஸ். இத்தனை வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் டாக்குமெண்ட்ல பிரச்சனை அப்படிங்கிறப்ப இட் வாஸ் லைக் குவைட் ஸ்ட்ரெஸ்ஃபுல். அண்ட் பெருசாக கிவ் அப்பே பண்ணிடலாம், அது இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டு எது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் ராமேஸ்வரம் ட்ரிப் கேம் அப். அண்ட் அங்கே நம்புநாயகி அம்மன்ன்ற ஒரு கோயிலும் சரி, உங்கள் அதே மாதிரி இந்த வராயம்மன் கோயில் 2 கோயிலும் சொன்னாங்க அங்க, if you gonna go and pray it will definitely happen அப்படின்னு. within a week it happened. ஆமா, போய் அங்க ப்ரே பண்ணிட்டு வந்து
யூ நாட் பிலீவ் அந்த டிஸ்பியூட் சால்வ் ஆகி அந்த ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணி ஒருத்தவங்க வாங்கினாங்க இல்லையா, அவங்களோட குலதெய்வம் அந்த வராகி. வராயமணி அவங்களே கொண்டு வந்து காட்டி விட்ட மாதிரி இன்னொருத்தவங்க வந்து இவ்வளவு நாள் பெரிய பிரச்சனை நினைச்சிட்டு இருந்தது 1 வீக்ல வி காட் அ பயர். இது பிரச்சனையில சால்வ் அவங்க பண்ணிடலாம். குலதெய்வம் வராயம்மன். வராயம்மன் கொடுத்த ஒரு வரம் இல்லவா இந்த வீடே? இது ஒரு பெரிய ஒரு பெரிய சாட்சி தான். அது சும்மா இட்ஸ் நாட் அபவுட் இந்த இது ப்ரொமோட் பண்றதோ, அந்த இடத்த ப்ரொமோட் பண்றதோ, அந்த கோயிலை ப்ரொமோட் பண்றதுலாம் இல்ல. அது ஆத்மார்த்தமா நடந்த விஷயம். ஆக்சுவலா இட் டச்சஸ் யுவர் ஹார்ட். அப்படி நடந்த ஒரு விஷயம் அப்படின்னும் போது திஸ் ஆல் டிவைன் பவர். அண்ட் உங்களோட குலதெய்வம் யாருன்னு சொல்லலாமா? காத்தாயி அம்மன். அம்மன் இப்பதான் ரீசெண்டா இந்த வருஷம் தான் கும்பாபிஷேகம் நடந்தது. ஸோ வி வேர் ஆல் ஸோ வெரி பிளெஸ்ட். கும்பாபிஷேகம் நான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கும்பாபிஷேகம் நேரில் பார்த்தது. ஸோ காத்தாயி அம்மன். ஸோ என்னோட நேட்டிவ் வந்து மாயவரம். ஸோ எப்பெல்லாம் நாங்கள் மாயவரம் போகிறோமோ வி வில் டூ ஸ்பெஷல் பூஜை டு அம்மா. அண்ட் அவங்க இருக்காங்க பார்த்துப்பாங்க. விசிட் பண்ணாம வரதில்லை. அதே மாதிரி வைத்தீஸ்வரன். ஸோ அவரும் இவரோட ராசிக்கு செவ்வாய் அப்படிங்கிறதுனால வைத்தீஸ்வரன் விசிட்டும் மஸ்ட் அப்படின்றது ஒரு பக்கெட் லிஸ்ட். நாங்கள் வாஸ்துவே பார்க்கறது இல்லை. இது பண்ணா நல்லதுன்னு யாராவது எங்கேயாவது சொல்லியிருப்பாங்க, எங்கேயாவது பார்த்துப்போம். இன்ஸ்டாகிராம் ரீல் எல்லாத்தையும் ஃபாலோ. வாட் ஆல் கம்ஸ் டு இது குட் அப்படின்னா வை நாட் அப்படிங்கிற கான்செப்ட். ரொம்ப இந்த வாஸ்து சாஸ்து அந்த மாதிரி அக்னி மூலை, குபேரன் மூலையெல்லாம் நோவே. எல்லாம் லைக் எல்லாம் இங்க இந்த மூலையில இருந்தா போதும், இந்த மூலையில இருந்தா போதும் அப்படின்ற இந்த மூளை கொஞ்சம் மூளையா இருந்தா போதும். ஓகே. சோ இவ்வளவு அழகா இருக்கு உங்களோட ஒரு டிவைன் ரிலேட்டடான உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கட்டும், வியூஸ் எல்லாமே. இதை தாண்டி இந்த நேரம் காலம் பாக்குறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நிறைய பேர் வந்து இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு இருக்குமா? இந்த நேரத்துக்கு வந்து சில விஷயங்கள் செய்யறது பார்க்க மாட்டேன். திவ்யா பாப்பா. ஓகே. சி பேசிக்லி அதுக்கு ரீசனிங் என்ன, சயின்ஸ் பிஹைண்ட் இட்லாம் எங்களுக்கும் தெரியாது. பட் நல்ல நேரம், இந்த நேரத்துல வேண்டான்னு பெரியவங்க சொல்றாங்க, சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்கன்றப்போ வை நாட், ஏன் வை டு இன்வைட் நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றதுனால ஜஸ்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தாட் ப்ராசஸ். நமக்கு என்ன தோணுதோ அதை அப்ப பண்ணிடணும். ஃப்ரைடே நெயில் கட் பண்ணக்கூடாதுன்னா நெயில் கட் பண்ணணும்னா நெயில் கட் பண்ணணும். நான் சொல்லி அது பண்றது இல்ல. தட்ஸ் a different thing. பட் அகைன் லக்ஷ்மி அப்படின்னு சில கான்செப்ட்ஸ் பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்றதுல என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தான் எனக்கு. நான் சொல்லி ஆப்வியஸ்லி அவருக்கு அது ஸ்லோவா அடாப்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு. ரொம்ப அழகா இருக்கு. இதே இடத்துல வந்து மனசார நாங்களும் வந்து இதே மாதிரி இன்னும் இவர்கள் பல வீடுகள் கட்டி சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். Thank you so much. Means a lot. அக்ஷய திருதியைக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்குற ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்புள்ள தங்கம் இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Granite Tile.